ரோஹிணி என்னதான் நல்லவங்கம்மா நடித்தாலும் ரொம்ப ரொம்ப கெட்டவங்கன்னு யாரும் நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளவலான்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கான வீடியோ அதை பற்றி இருந்தது சிறுகடி காசு எபிசோட ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இது. அதாவது 13ஆம் தேதிக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம முத்து வீட்டில் தான் காட்டுறாங்க. முத்து என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லி மீனாட்ட சொல்கிறாங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே ஏர்னிங் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கட்டி ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவார் முத்து. மீனா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சிக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணியானு சொல்லி முத்து சொல்கிறார். அது மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக் யாருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும்போது, நான் மீனா என்ன சொல்கிறேன்னா, நம்ம முதல்ல நம்ம மாமாக்கே கொடுத்துருவோம்னு சொல்லும்போது, டக்குன்னு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மாமா என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, வேணாம்மா உங்களுக்கு காசு நான் என்னம்மா பண்ணேன், நீங்கள் தானம்மா வடிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறமா ஸ்ருதிக்கும் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லி அதில் செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசு எழுதுறாங்க. எழுதும்போது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, யாருன்னா நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆகாவளி என்னம்மா உனக்கு எழுத தெரியுமா, எழுத படிக்க தெரியுமான்னு சொல்லி ரொம்ப நக்கலாக கேட்குறான். அதை கேட்டு மீன் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு டக்குனு ஒரு கவுண்டர் போடுறாங்க. எனக்கு அந்தளவுக்கு படிச்சிருக்கேன், நீங்கள் எதுவும் சொல்ல தரலன்னு சொல்லும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. சீன் கட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜோட ஆஃபீஸ் தான் போகுது. மனோஜ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி காட்டுறாங்க. ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பார்க்குறாங்க. பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த பேப்பர் போய் பார்க்குறாங்க. நம்ம ரோஹிணி அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கட்டலன்னு சொல்லி வந்திருக்கு. ஜிஎஸ்டி நம்பர் காசு கட்டியிருக்க மாட்டான் யாருன்னா நம்ம மனோஜ். நம்ம ரோஹிணி வந்து நேராக போய் மனோஜிட்ட போய் சண்டை போடுறாங்க. மனோஜ் என்ன வேலை பண்ணியிருக்க நீ, ஜிஎஸ்டி நம்பருக்கு நம்ம ஜிஎஸ்டி வந்திருக்கு, அதை ஏன் நீ கட்டாமல் வச்சிருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, அதுடா மறந்துட்டேன் நான், நம்ம 30 லட்சம் ஏமாற்றிட்டாங்கன்னா நான் அதிலே இருந்ததுனால இந்த கட்டை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணுறது, அவங்க வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லி ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாளுக்குள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணோன்னா நாங்கள் எதனா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி அந்த பேப்பரில் இருக்குது, எதுவுமே பண்ணாமல் இருக்கே மனோஜ் சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 3 பேர் உள்ளே வராங்க. அதை பார்த்து நம்ம மனோஜ் என்ன கேட்குறாருன்னா, யார் இவங்க 3 பேர் புதுசாக இருக்காங்கன்னு சொல்லி கஸ்டமராக இருக்காங்கன்னு சொல்லி கிட்ட போய் என்ன கேட்குறாருன்னா, எங்களுக்கு வரி வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பிராண்டுன்னே தெரியலையே வரி, ஒருவேளை கொரியன் பிராண்டாக இருக்குமோன்னு சொல்லி நக்கலாக சொல்கிறாரு. அப்போ அங்கே ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, வரிலாம் ஒன்றும் இல்லை, டேக்ஸு, இப்போ நீங்கள் டேக்ஸ் கொடுக்கலன்னா அந்த கடையை சீல் வைப்போன்னு சொல்லி ரொம்ப அதிரடியாக பேசுகிறாங்க. இதை கேட்டு நம்ம மனோஜ் ரோஹினும் பற்றி ரொம்ப பயப்படுறாங்க. சார் சீல்லாம் ஆகாதீங்க சார், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு காசு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி நாங்கள் 30 லட்சம் ஏமாந்துட்டோம் சார், அது எப்படி சார் நாங்கள் மீட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அந்த டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படியும் கஸ்டமர்கிட்ட வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட் தான் சர்ட்டனா வாங்கியிருப்பீங்க, அது எப்படி நீங்கள் திருப்பி கட்டி தான் அவனை எப்படி நீங்கள் கட்டாமல் இருப்பீங்க, அது கட்டாமல் இருந்தால் அந்த கடையை நாங்கள் சீல் வச்சுட்டு போய்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோஹிணி மனோஜ் ரொம்ப கெஞ்சுறாங்க. சார் இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டாச்சும் எங்களால் கட்ட முடியும், ஃபுல் அமௌண்ட்டில் கட்ட முடியாது சொல்லும்போது, 3 ஆஃபீஸரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீங்கள் வேறு சொல்லி 30 லட்சம் ஏமாற்றிட்டோன்னா சரி நாங்கள் யோசிக்கிறோன்னு சொல்லி வச்சுட்டு 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 லட்சம் முதல்ல கட்டுங்க, அப்புறமா மீதி கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் இப்போ எப்படி சார் 3 லட்சம் கட்ட முடியும், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார் சொல்லி ரோஹிணி கேட்கும்போது, அதுக்கு ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாதுங்க, இப்போயே கட்டுறதுனா கட்டிங்கன்னா சீல் வச்சுட்டு போய்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் காட்டாங்கன்னா, நம்ம அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர நம்ம முத்து போகிறாரு. முத்து சொல்கிறாரு என்னென்னா, எப்பா ஒரு நாள் தானேப்பா அவனை வாரத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க, இப்போ ஏன்பா 2 நாள் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம முத்து. அதுக்கு அந்த அண்ணாமலை சொல்கிறாங்கன்னா, இல்லை முத்து அக்கௌண்ட்ஸ் எப்போனா வரும், கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், அதனால் எப்போனா கூப்பிடுவாங்க, ஸோ நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. என்னவோ போப்பான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியோட அம்மாவும் அவனோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. அதை முத்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நேராக பேச ஆரம்பிச்சிடுறாரு அவங்ககிட்ட. எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே தான் நம்ம திருஷ்டி சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ இங்கேயா, நீங்கள் எங்கேயோ வெளியே போய்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இங்கேயே இருக்கீங்க ஓ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா ரோஹிணியோட நான் தானே சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு நான் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாரு. ஓ இங்கேயே வந்துட்டாங்களா, சரிங்க நீங்கள் நாங்கள் பேசுனது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒரு கோவமாக பேசுங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஏன்ப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் டைம் இருக்குங்க, சரி நான் இவனை கூப்பிட்டு போயிடறேன், சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம இவனை பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி ஃபோன் பண்ணுறாங்க. ரோஹினி ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா உடனடியாக என்னோட நகைலாம் எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் முத்து வந்தான், முத்து வந்து உன்னோட பையனை கூப்பிட்டு போயிட்டான், சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ எதனா பண்ணுறோன்னு சொல்லி, அம்மா அவன் வந்தவொடனே கூட்டிட்டு எப்படியாச்சும் வீட்டுக்கு போய்டு, அதுக்கு முன்னாடி எனக்கு தங்கத்தை எப்படியாச்சும் எடுத்துடுவான்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற தங்கத்தை கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம புது கேரக்டர் 2 பேர் காட்டுறாங்க. அது யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். அந்த ரோஹினியோட ஃப்ரெண்டு இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருக்ஸ்ன்னு வாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க, யாருன்னா அந்த மீடியா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபோனை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சொல்லும்போது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வராரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் ஏதோ அவங்க ஃப்ரெண்டு யாரோ பிரியாணி கடை வச்சுருவாங்க போல். அந்த பிரியாணி வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம் வந்துருப்பார். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சரி அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், சரி உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்கன்னா கொடுத்தா எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லும்போது இவரும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கு தானே ஃபோன் கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அப்படியே டக்குன்னு கொடுத்துட்றாரு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய ஃப்ரெண்டு அந்த மொபைல் வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு ரொம்ப வெக்கத்தில் உட்காந்துட்றாங்க. அப்படியே எனக்கு அரசியல் அங்கேயே முடியுது. இதுக்கப்புறம் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அடக்கடைக்கு கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி அம்மா சீக்கிரம் அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக அதாம்மா அந்த அடகு வச்சு அந்த 3 லட்சம் என்னால் மீட்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்தோடனே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அங்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அவங்க நகைலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது யார்கிட்ட வரும்னு நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கிட்ட தான். ஏன்னா சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா இதுலேயும் வந்து கூடியே இருப்பான். அதனால் சிட்டிக்கிட்ட போய் அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறாங்க. அடகு வச்சு அந்த 3 லட்சத்தை எப்படியோ எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறான். யார் பேர்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினி பேரில். அதுக்கப்புறம் அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினி அவ்வளோதான் நம்ம மனோஜோட அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துருச்சு, சீக்கிரமாக அவங்களுக்கு அதை கொடுத்து அனுப்புன்னு சொல்லி அங்கேயே தான் அந்த ஆஃபீஸர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கொடுக்குற வரைக்கும். என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா செக் எழுதி அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி காட்டினாங்க. என்ன மனசு மாறினாலும் நம்ம ரோஹினியோட ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சால் அவன் அப்படியே பல்ட்டி அடிப்பான், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். என்ன சொல்கிறேன்னா, உனக்கு நீ எனக்கு நான், இதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து கேட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூட இருக்காங்க, எப்படிலாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினியோட அம்மாவோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க நம்ம முத்து மீனாவும் இறங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க. அவங்க ஏரியா சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஏரியாவில் அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஃபேக் டீட்டெயில் தான். இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் இது இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.